மாமா, இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்லையா? வலி இல்லல உங்களுக்கு? இல்ல ஆதிர. சிரிக்காதீங்கப்பா. இவ்வளவு வயசாகுது இன்னும் இப்படி பொறுப்பு இல்லாம இருந்தா என்ன அர்த்தம்? காலையில எதுக்கு நீங்க மாத்திரை போடாம விட்டீங்க? அப்படி என்ன உங்களுக்கு ஞாபகம் மறதி? அப்பா, உங்க சார்பா நான் ரோகிணிக்காக பரிகார பூஜை பண்ணலாம். அதுக்காக உங்க மாத்திரை நானே போட முடியுமா? நீங்க தானே அதெல்லாம் ஞாபகமா போட்டுக்கணும். சரி விடுங்க. மாத்திரை போடுறத மறக்கறதெல்லாம் ஒரு சாதாரணமான விஷயங்க. அத போய் பெருசா பேசுறீங்க. எது சாதாரண விஷயம் ஆதுர? நீ இவரு நெஞ்ச புடிச்சுக்கிட்டு உள்ள வந்து விழுந்ததை பாக்கல. பாத்திருந்தேன்னா நீ இப்படி பேசியிருக்க மாட்ட. என்னை விட ஜாஸ்தியா கோவப்பட்டிருப்ப. ஆமா அண்ணி, அப்பா நெஞ்ச புடிச்சிட்டு வலியில துடிச்சத பார்த்ததும் எனக்கு உசுரே போயிடுச்சு. மாத்திரை விஷயத்துல இப்படியே அலட்சியமா இருக்கிறது, பெரிய அண்ணன் கோவப்படுறதுல கொஞ்சம் கூட தப்பு இல்ல அண்ணி. ஏன் மாமா, ஒருவேளை மாத்திரை போடலனா கூட அந்த அளவுக்கு வலி வருதா? இல்ல ஆதிர, இது மாத்திரை போடாததுனால வந்த வலி இல்லம்மா. நான் பெத்ததுல ஒண்ணு கெட்டு குட்டிச்சவரா போயிடுச்சேன்னு நினைச்சு மனசு வேதனைப்பட்டதுனால வந்த வலிமா. மாமா, என்ன மாமா சொல்றீங்க? யார சொல்றீங்க? நான் வேற யார சொல்றேன்? எல்லாம் அந்த கார்த்தி பயல தான் சொல்றேம்மா. கார்த்தியா? கார்த்தி என்னப்பா பண்ணா? அந்த கொடுமைய நீயே வந்து பாரு. வா, நீயே வந்து பாரு மாதிரி. வா. அக்கா, என்னக்கா? சின்ன அண்ணா அப்படி என்னதான் பண்ணிருக்கோம் தெரியலையே. சின்ன அண்ணன் ஏன் தான் இப்படி நடந்துக்குதோ? அப்பாவையும் பெரிய அண்ணனையும் அண்ணியையும் இப்படி கஷ்டப்படுத்துறதுக்கு சின்ன அண்ணனுக்கு எப்படிதான் மனசு வருதோ? என்ன பண்றதுன்னே தெரியல. என்ன இந்த கிழவி ரொம்ப சோகமா நடந்து வருது. மூஞ்ச வேற உம்முன்னு வச்சுக்கிட்டு இருக்கு. என்னாச்சு? மூஞ்ச வேற ஏன் இப்படி உம்முன்னு வச்சிட்டு இருக்கீங்க? எனி ப்ராப்ளம்? எனி ப்ராப்ளம் இல்ல சத்யா, எனக்கு எப்பவுமே மெனி ப்ராப்ளம் தான். என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. நீ சொன்ன மாதிரி அந்த மீனாட்சி கிட்ட கயலோட குடும்பத்தை பத்தி புட்டு புட்டு வைக்கலாம்னு நாயை விட கேவலமா அவங்களையே சுத்தி சுத்தி வந்த. சரி, ஆனா அந்த மீனாட்சிக்கு கால் இருக்குதா வீல் இருக்குதான்னு தெரியல. ஒரு இடத்துல நிக்க மாட்டேங்கிறா. இங்க வந்தா அங்க போறா, அங்க வந்தா இங்க போறா. ஐயோ, அவளால என் உசுரே போகுது. அப்போ இன்னும் கயல் குடும்பத்தை பத்தி நீங்க அவங்க கிட்ட பேசல? பேசுனே. அப்புறம் என்னாச்சு? மீனாட்சி பக்கத்துல போய் நின்னு எல்லாத்தையும் பேசுனேன். ஆனா மீனாட்சி அதை கேட்கல. புரியல. ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு எனக்கும் தான் புரியல. ஏங்க, நீங்க சொல்ற விஷயம் தான் எனக்கு புரியல. என்னன்னு சொல்லுங்க. கிளியரா சொல்றேன், கேட்டுக்கோ. மீனாட்சியை நான் துரத்தி புடிச்சு ஒரு இடத்துல அந்த குண்டம்மா இருக்கும்போது நான் மடமட மடமட கடகட கடகடன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அந்தம்மாவும் அப்படியா, ஓஹோ, நானே பாத்துக்கிறேன், இன்னைக்கே ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு எல்லாம் நான் பேசுனதுக்கு கரெக்டா கவுண்டர் கொடுத்துச்சு. கடைசியில பார்த்தா அந்த அம்மா கொடுத்த கவுண்டர் எனக்கு இல்ல, ஏதோ போன்ல பேசிக்கிட்டு இருந்திருக்கு. அவங்களுக்கு கொடுத்த கவுண்டர் இதெல்லாம். நான் மூச்சடைக்க எல்லாத்தையும் பேசி முடிக்கிறேன். எல்லாரும் உன்னை காதல வச்சுக்கிட்டு பேசுவாங்களே, அந்த அம்மா அதை கையில எடுத்து வச்சுக்கிட்டு புருஷன் கூட விறுவிறுன்னு போயிடுச்சு. நானும் வட போச்சேன்னு நொந்து போயிட்டேன். ஐயோ, எனக்கு மட்டும் ஏன்டா இப்படி மொக்க முக்கியா நடக்குதுன்னு தெரியல. நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். சரி விடுங்க, இதெல்லாம் ஒரு விஷயமா? அந்த அம்மா இங்கதானே இருக்காங்க. இன்னொரு தடவை பேச ட்ரை பண்ணுங்க. என்ன நான் கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்திக்கிறேன். என்னாச்சு சத்யா? இப்ப உன் முகம் என் முகத்தை விட கொனஷ்டமா மாறிடுச்சு. அந்த ரோஹிணி இங்க இருந்து வெளிய அனுப்ப அவ்வளவு கஷ்டப்பட்டு பிரெயின் வாஷ் எல்லாம் பண்ண. அவளும் பேக்ல தூக்கிட்டு கிளம்புனா. ஆனா இப்ப பார்த்தா இங்க சுத்திக்கிட்டு இருக்கா. ஒருவேளை போனவ மனசு மாறி குடும்பம் தான் முக்கியம், அண்ணனுங்க தான் முக்கியம்னு செவுத்துல அடிச்ச பால் மாதிரி திரும்ப வந்துட்டாளோ? இல்ல, அப்படி இருக்க வாய்ப்பே இல்ல. நான் அவகிட்ட காதல பத்தி பேசின பேச்சுக்கு அவ இந்நேரம் கௌதம் கூட கல்யாணத்தை முடிச்சிட்டு 2 புள்ள கூட பெற்றிருக்கலாம். அந்த அளவுக்கு நான் அவ மூளைய மழுங்க வச்சேன்.
இப்போ என்ன காரணத்துக்காக வந்தான்னு தெரியலையே.